வெளிவரக்கூடிய ஒரு அருமையான கேரள ஆயுர்வேத தைலம். இந்த தைலம் பார்த்தீங்கன்னா வலிக்கு வலி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அன்பு 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 நீ இந்த சைடு வாயா. பாலகிருஷ்ணன் ஒரு அதிகாரியே அடிக்கிறாங்க சார். அதிகாரி வந்து அடிக்கிறது ஓகே வாங்க எல்லாத்துக்கும் போட்டுறா. யாரு கோஷம் போட்டா இதுல வர நீ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக அரசாங்கத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடந்துகிட்டே இருக்கு. இன்றைய தினம் எப்படியும் முடிவிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு முடிவை அறிவிக்கக்கூடிய நிலையில் அரசாங்கம் இல்லாததால் வேலை நிறுத்தம் உறுதி என்கிற நிலைமையில் இன்றைக்கு ஒரு முடிவான பிறகு ஆளுகிற அதிமுக அரசாங்கத்தினுடைய தொழிற்சங்கமான ஏடிபி இன்றைக்கு மாற்று சங்கத்திலைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை திட்டமிட்டு அடிக்கக்கூடிய வேலைகளை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இப்போ கரூரில் சிஐடி உறுப்பினர் பாலகிருஷ்ணன் என்பவர் இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் அறிவித்தவாறு நான் வண்டியை இயக்க முடியாது என்று வண்டியை டெப்போவிற்கு கொண்டு போக முயற்சிக்கிற போது அங்கே ஏஎம் இயக்கம் ஆபரேஷனுடைய ஏஎம் சேகர் முன்னிலையில் ஏடிபி சங்கத்தினுடைய தலைவர்கள் கோவிந்தராம், நடத்துனர் சத்யநாதன் இவர்கள் இருவருமே அந்த ஓட்டுநர் பாலகிருஷ்ணனை அடித்து வண்டியிலிருந்து கீழே இறக்கிவிட்டு வேறு ஓட்டுநர்களை பயன்படுத்தி அந்த வண்டியை இயக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆணவ போக்கோடு அமைச்சர் தொகுதிங்கிற முறையில் அவருடைய உள்ளூரிலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அந்த அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய நிர்வாகிகள் கோவிந்தராம், சத்யநாதன் மீது கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் உடனடியாக கைது செய்யக்கூடிய பணியை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட அனைத்து
போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சங்க கூட்டு நடவடிக்கை குழு அவர்கள் கைது செய்வதற்கும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபடும். ஆகவே தமிழக அரசாங்கம் இதிலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிஐடியினுடைய கரூர் மாவட்ட குழுவின் சார்பிலும் கரூர் மாவட்டத்தினுடைய அனைத்து தொழிற்சங்க போராட்ட குழுவின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது. பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் வைத்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்காத காரணத்தினால் தொழிலாளர்கள் ஆங்காங்கே வண்டியை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது கரூர் கிளையை பொறுத்தவரை கரூரில் பாலகிருஷ்ணன் என்ற சிஐடி தொழிற்சங்க உறுப்பினரை ஏடிபி தொழிற்சங்கத்தினுடைய கோவிந்தராம் என்பவர் அடித்து துன்புறுத்தி உள்ளார். வண்டியை இயக்க மறுத்ததனால் அடித்து துன்புறுத்தியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த காவல்துறையும் இந்த இதையும் கேட்டுக்கொண்டு தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்கு என்று தொழிற்சங்க தலைவர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்து காலையில் இந்த தொழிற்சங்க தலைவர் ஏடிபி தொழிற்சங்க தலைவரை கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் யாருக்கு பின்னாடி சார்பாக யார் சொல்லி அடிச்சாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஏஎம் இவங்கெல்லாம் பஸ்ஸை இயக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணனால அவர் வண்டிக்கு முன்னாடி நின்று தடுத்து அவர் கீழே இறக்கி விட்டு அடித்து இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மூலம் தெரிவிச்சுக்கிறேன். சத்யநாதன் கண்டக்டரும் இதில் அதில் உடந்தையாக இருந்திருக்கிறாரு. அப்படி அவரையும் கைது செய்யணும். கைது செய்யாமல் விட மாட்டோம். நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி காலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும்.